Taste the Daily. தருமபுரி மாவட்டத்தில் மழைக்காலங்களில் ஏரிகளுக்கு வரும் நீர்வழிப்பாதைகளை சீரமைக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுப்பணித்துறை நீர்வள ஆதார அமைப்பின் கட்டுப்பாட்டில் 74 ஏரிகள், ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் 546 ஏரிகள் மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் 14 ஏரிகள் என தருமபுரி மாவட்டத்தில் மொத்தம் 634 ஏரிகள் உள்ளன. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மொத்தம் 170 மில்லிமீட்டர் மழை பெய்தும் சில ஏரிகளில் குறைந்த அளவிலேயே மழை நீர் தேங்கியுள்ளது. நீர்வழித்தடங்கள் ஆக்கிரமிப்பு, ஏரிகள் தூர்வாரப்படாதது மற்றும் நீர்வழிப்பாதை விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டதே இதற்கான காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து ஏரிகளை சீரமைக்க வேண்டுமென்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஏரி இருக்குன்னா அதில் குறிப்பிட்ட ஒரு 4-5 ஏரி மட்டும்தான் ஏரி நிரம்பி இருக்குது. மற்ற ஏரியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தேவைக்கு அதிகமாக மழை பெஞ்சுமே ஏரி ரம்பலை. அதுக்கு காரணம் என்னென்னா சரியான ஒரு தண்ணி ஏரிக்கு சேரத்துக்குரிய சரியான வழி இல்லாததான் காரணம். அதனால் அதுக்கு உரிய வழியை கவர்மெண்ட் அரசாங்கம் என்ன பண்ணணும்னா விரைவாக தூர்வாரி ஏரி கொண்டு தண்ணி நல்லா கிளியராக வர மாதிரி பண்ணணும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை பெருமனத்தம் கிராம மலை உச்சியில் பயிரிடப்பட்டிருந்த 104 கிலோ எடையிலான 21,500 கஞ்சா செடிகள் கைப்பற்றப்பட்டதோடு 2 பேர் பிடிப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்வராயன் மலைப்பகுதியில் கஞ்சா தோட்டம் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் திறனற்ற திமுக அரசின் காவல்துறையினரின் மெத்தனத்தை காட்டுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏக்கர் கணக்கில் கஞ்சா பயிரிடப்பட்டிருந்தது குறித்து காவல்துறை கண்டுபிடிக்காதது எப்படி என்றும், இதை முன்கூட்டியே அறியும் திறன் போதைப்பொருள் ஒழிப்பு காவல்துறைக்கு இல்லையா என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இப்படி கஞ்சா பயிரிடுவதை காவல்துறை கண்டுகொள்ளாமல் மெத்தனத்துடன் செயல்பட்டால் இளைஞர்கள் மத்தியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரிக்கும் என்றும், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இளைஞர்களின் வாழ்க்கை சீரழியும் என்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர்.